சபேஷ் முரளி ஒருத்தர் தான் நினைக்காதீங்க, சபேஷ் வேற முரளி வேற. இவங்க 2 பேருமே தமிழ்ல பிரபலமான மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களின் தம்பிங்க தான் இவங்க 2 பேருமே. ஆனா தேவா அவர்கள் மியூசிக்கால பிரபலமான லெவலுக்கு இவங்க 2 பேருமே பிரபலமாகல. சபேஷ் முரளி அவர்கள் சேர்ந்து இரட்டையர்களா நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணியும் சிங்கரா பாடல்கள் பாடியும் இணைப்பெரிய இரட்டையர்களா இன்னைக்கு வரைக்குமே வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இவங்களுடைய 12 வயசுலயே மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சபேஷ் அவர்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவுல முதல்ல பாடின ஒரு பாடலை உங்களுக்கு பிளே பண்றேன். இந்த பாடல் இந்தியில ஆராதனா படத்துல இருந்த பாடல். ஆண்டு விழாவில் இவர் பாடின இந்த பாட்டுக்கு நிறைய பாராட்டுகளும் இவர் அடுத்தடுத்த செயல்பாட்டுக்கான ஒரு உற்சாகமும் கிடைச்சதாம். அடுத்ததான் நிறைய மேடை கச்சேரியில தேவா கூட சேர்ந்து இவங்க 2 பேருமே தவில் வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். இவங்க 2 பேருமே எதிர்காலத்துல சினிமா திரையில வந்து சிங்கராகவும் மியூசிக் டைரக்டராகவும் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையா. இவங்களும் வாய்ப்பை தேடி போனது இல்லையா. அப்படி எப்படி மியூசிக் டைரக்டர் ஆனாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க 2 பேருமே நிறைய மேடைகள்ல பிரபலமான மியூசிக் டைரக்டர்கள் கூட சேர்ந்து தவில் வாசிக்கிறதும் கீபோர்டு வாசிக்கிறதுமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா முரளி அவர்களை ஜிகே மியூசிக் டைரக்டர் தன்னோட சேர்த்துக்கினதாகவும் சபேஷ் அவர்களின் குருநாதர் KJ ஜாய் அப்படின்ற மலையாள மியூசிக் டைரக்டர்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.